ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷ சக்கரத்தின் 4ஆம் வீடு, மாதுருகாரன் சந்திரனின் ஆட்சி வீடு. கடகராசிக்கு கடந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், மிக கவனம்னு. கிரக நிலைகளுக்கு கொஞ்சம் 12ஆம் இடத்துல சுக்கிர, புதன், சூரியன் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு போட்டிருந்தேன். இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் மாறுது. ஜூன் 23ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்கு வராரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசிக்கு சஞ்சரிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஜூன் 26ஆம் தேதி சுக்கிரனும் வராரு. ஸோ கடகராசிக்கு கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மாற்றத்துக்கு உண்டாகுது. ஜூன் 23க்கு மேலே உங்களுக்கு ராசிக்கு 2 இயற்கை சுபகிரகங்கள் வராங்க. தனித்த புதனும் சுக்கிரனும் வருது, கூடுதல் சிறப்பு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, ராசி வலுப்படுது, ராசிக்கு 7ஆம் இடமும் வலுப்படுது. கணவன் மனை உறவு, கூட்டுத் தொழில், பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். இப்போ கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி தேதி ஜூன் 22, ஆணி 8ஆம் தேதி சனிக்கிழமை. உங்கள் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போவார், கூடுதல் சிறப்பு தான், ராசியை பார்ப்பார். ஸோ அடுத்து வருகின்ற ஒரு 4 நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக சனி பகவானை பற்றி பேச போகிறோம். உங்கள் ராசிக்கு சிம்ம சுப்பனாதிபதி, சிம்ம சுப்பனமாக இருக்கிறவர். கடகராசிக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி சனி பகவான். உங்கள் ராசிக்கு 7, 8 கூடியவன், கலஸ்தரகாரகன், அஷ்டமாதிபதி. சனி பகவான் வக்கர நிலை அடைய போகிறாரு. அஷ்டம சனியில் இருக்கிறீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், விசாகம், ஆயில்யம் 4 பாதம். இந்த 4 நட்சத்திரத்துக்குமே அஷ்டமம் நடந்துட்டு தான் இருக்குது. இதில் புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு ஓரளவு ரெக்கவரி ஆயிடுச்சு. பூசம் 4 நட்சத்திரத்துக்குமே செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த தோசை நிவர்த்தி இருக்கும். அஷ்டமச்சனியோட அழுத்தம் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி ஓரளவு மாற்றம் வந்துடும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இன்னும் இருக்குது, சரியா? ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அஷ்டமச்சனியோட தாக்கம் இருக்குது. அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் தான் முடியும். அதை நீ போய் சொல்லிடுறேன். அதுபோக ஜனன ஜாதகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லைனாலும் பிரச்சனை இருக்கும். தசாபுத்திக்கு நான் அடுத்து வருகின்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரியா? சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, இந்த 3 திசையில் தான் நீங்கள் இருப்பீங்க மெயினாக. அந்த 3 திசைக்குமே நான் வீடியோ போடுறேன். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு ஷெடியூல் இல்லை, எனக்கு டைம் பத்தலை, கொஞ்சம் வேலை பணி அதிகமாக இருக்கிறதுனால தான் தசாபுத்திக்கு வீடியோ போட முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன், சரியா நேயர்களே? கடகராசி நேயர்களுக்கு தசாபுத்தியை நான் போடுறேன். அது குறிப்பாக பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தசாபுத்தியை மையப்படுத்தி கண்டிப்பாக அந்த கிரகங்கள் அமைப்பையும் தசாபுத்தி அமைப்பையும் பரிகார வழிபாடையும் சொல்கிறேன். இப்போ சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் வக்கரம் அடைகிறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி வராரு. வக்கர பயிற்சி, அதாவது வக்கரம்ங்கிறது சூரியனை மையப்படுத்தி நடக்கிறது. சூரியனுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வக்கரம் அடைவார். அதுபோல் சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இது வருடம் நடக்கிற ஒரு இயல்பு தான். இந்த வருடம் நடக்குது. ஆனால் இந்த வருடம் நடக்கும்போது சூரியன் அவர்ண கதியில் இருக்கிறாரு. அதாவது நீச வீட்டை நோக்கி போகிறாரு. சூரியன் எப்போயுமே 2 வீட்டை நோக்கி போவார். இப்போ மிதுனத்திலிருந்து துலாமை நோக்கி போகிறாரு. நீச வீட்டை நோக்கி போகிறதுனால சனி பகவான் அந்த அளவு தாக்கல் இருக்காது. எந்த அளவுக்கு சனி பகவானுக்கு சூரியன் கிட்டேருந்து ரொம்ப தாக்குதல் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு அவர் டிஸ்டர்பன்ஸ் ஆவார், கெடுபலங்களை கொடுப்பாரு. இந்த சுற்றில் சூரியனை மிதுனத்திலிருந்து துலாமை நோக்கி போகிறாரு. அதாவது தாட்சாயணத்தில் போகிறாரு, இறங்கு முகத்தில் போகிறதுனால அந்தளவுக்கு அந்த வக்கரம் சனி பகவான்கிட்ட அந்தளவு வக்கரத்தை காட்ட மாட்டார். சனி பகவானும் ஒரு இயல்பில் ரொம்ப மாறி கெடுபலங்களை ரொம்ப செய்ய மாட்டார், கொஞ்சம் குறைச்சி தான் செய்வார். ஓகே, சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து வக்கரம் அடைகிறாரு. புரட்டாதி 2ஆம் மாதத்தில் வக்கரம் அடைஞ்சு சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் ரிவர்ஸில் வராரு. ஓகே, இந்த அமைப்புப்படி பார்த்தோம்னா 29/6/2024 நவம்பர் 15 வரைக்கும் சனி பகவான் கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்கர நிலையில் இருக்கிறாரு. வக்கர நிலையில் என்ன, ஒரு கிரகம் பின்னோக்கி போகிறது வக்கர நிலை. சூரியனுடைய வெப்பத்தினால் சூரியனுடைய ஒரு தாக்குதலினால் பின்னோக்கி போகிற ஒரு நிகழ்வு தான், ஒரு தோற்றம், சரியா? அதை தான் நம்ம வக்ரம் சொல்லுவோம். இந்த வக்கரம் எல்லா கிரகங்களும் அடையும். ராகுகதுகளை தவிர எல்லா கிரகங்களும் அடையும். சந்திரனுக்கு அப்பப்போ வக்கரம் தோஷம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் மாதம் ஒரு தடவை சூரியனை பார்ப்பார், ஒரு தடவை சேருவது அமாவாசை, பார்க்குறது பௌர்ணமி. நேற்று தான் பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி. எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்திரனுக்குலாம் அந்த தோஷம் கிடையாது. புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி இந்த 5 கிரகங்களுமே வக்கரம் அடையும். ஓகே நேயர்களே, இப்போ சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. வக்கர பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வக்கரத்தால் உங்களுக்கு என்னென்ன சார் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இவ்வளோ நாள் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்ப நிலையெல்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் புரிதல் இருக்கும், அதான் பெரிய விஷயம். உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. உங்கள் பேச்சில் ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மற்றவங்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு
எடுபடும். உங்கள் பேச்சை வந்து 4 பேர் காது கொடுத்து கேட்பாங்க. கடகராசி நேயர்கள் இவ்வளோ நாளாக பேசுனதெல்லாம் மற்றவங்க வந்து தவிர்த்துட்டு இருந்தாங்க, உங்களை எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களை எலிமினேட் பண்ணவங்களாம் இனிமேல் அவங்களை சேர்த்துக்குருவாங்க. அதுபோக பேசி பிழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பேச்சை வந்து மூலதனமாக போட்டு செய்கிறவங்க, மீடியாவில் பேசுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்புறது, தொட்டகாரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், தெய்வத்தோட கராட்சியம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். நீங்கள் வேண்டியது வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அந்த அமைப்பெல்லாம் சனி பகவான் செய்வார். அஷ்டமத்திலேருந்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாகி வெளியே வரதுனால அந்த கிரிப்பு குறையும், பிடிமானம் குறையிறதுனால சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் விருத்தி அடையும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாளாக தொழிலில் வந்து சரிவாக செஞ்சிருந்தவங்க, பின்னடைவை செஞ்சிருந்தவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும். அந்த ஏற்றம் இப்போயே தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு விரித்து இருக்கும். இப்போ எனக்கு தொழில் நல்லா இருக்குது சார், கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கடந்த ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், தொழிலில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்ல லாபமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து வக்கரத்து நாளைக்கு முன்னாடியே அந்த இதை கொடுத்துருவார். ஏன்னா இன்னும் அடுத்த வாரம் தான் வக்கரம் அடைகிறார், 29ஆம் தேதி. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ கடகராசியில் தொழில் முடையவர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தசம அங்காரனா செவ்வாய் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். இருந்தாலும் சனி பகவான் இப்போதைக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த தற்சமயம் பார்க்குறாரு. ஜூலை 7 வரைக்கும் அந்த கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் தொழிலில். ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே தொழிலில் சூப்பராக இருக்கும். ஸோ தொழிலில் வந்து நேரம் முன்னேற்றம் பண்ணுறவங்க தொழிலை வந்து இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தொழிலை புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம், தொழிலை வந்து நீங்கள் வந்து பிரிக்கலாம். தொழிலில் எதுவும் நீங்கள் செய்யணும், கூடுதலாக செய்கிறதா இருந்தோம்னா தொழில் நல்லபடியாக செஞ்சுக்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? இந்த தொழில்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜனன ஜாதக லக்கண ரீதியாக 10ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட தொழில் இருக்கும். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கோ அந்த தொழிலை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுக்க விருத்தி இருக்கும், லாபம் இருக்கும். அதெல்லாம் ஜனன ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். இருந்த போதிலும் கடகராசினியர்கள் தொழிலும் எடுத்துட்டோம்னா சில தொழில்கள் வந்து கை கொடுக்கும். இந்த மின்சாரம் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, கட்டிடம் சம்மந்தப்பட்டது, சிவில் இன்ஜினியர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து விவசாயம், மருத்துவத்துறை, இப்படி சில தொழில்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. செவ்வாயின் காரகத்துவம் உள்ள தொழில்கள்லாம் உங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பை தரும், சரியா? தீயணைப்புத்துறை, நெருப்பு சம்மந்தப்பட்டது, ஹோட்டல்ஸ், டிஃபன் சென்டரு, டீ ஷாப், காஃபி ஷாப், பேக்கரி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பை தரும். இந்த தொழிலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் லாபமாக இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும், சரியா? லக்கண ரீதியாக கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்து நீங்கள் அபிவிருத்தி பண்ணலாம். தொழில் வந்து உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதனால் கடகராசிக்கு வந்து இந்த வக்கரம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்குது. ஓகே, கூடுதல் என்ன பலன்கள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்கரமாகி 7ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்க தான் செய்யும், ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. என்ன இருந்தாலும் அஷ்டம சென்னையில் தானே இருக்கிறீங்க, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த ரிஸ்க் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும், சரியா? வீடு கட்ட நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். இருந்த போதிலும் வந்து பிரச்சனை இருக்கும், சரியா? பிரச்சனை இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் செலவுகள் கூடத்தான் செய்யும். செலவுகள் சுப செலவாக தான் இருக்கும், சரியா? சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் வந்து நிம்மதி இல்லை அப்படி ஒரு நிலைமை இருக்கும். அதுபோக சில பேருக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம், தூக்கம் கெட்டு போகும். அதனால் டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல வேலை பாருங்கள், தூங்குங்க. தூக்கத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமச்சனி வக்கர நிகழ்வு வந்து பணத்தை சேமிங்க, சரியா? பணத்தை சேவிங்க. செலவுகள் வந்து சுப செலவாக மாற்றுங்க. செலவுகள் நிறையா இருந்தாலுமே அதை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள், சுப செலவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாகிக்கோங்க, சேமிப்பை வந்து அதிகமாகிக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சேமிப்பு இல்லாத வாழ்க்கை வந்து வெறும் வாழ்க்கை. அதனால் கடகராசினியர்கள் வந்து சேமிப்பை வந்து இந்த காலத்தில் கூட்டிக்கோங்க. இந்த காலத்தில் கூட்டிக்கிட்டிங்கன்னா பின்னாடி வர காலம் வந்து நல்லபடியாக இருக்கும். சில விஷயங்களை வந்து ஆறப்போடுங்க, எல்லா விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. ஆக்கப்பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும். அதனால் கடகராசினியர்கள் வந்து இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஆற பொறுக்கணும். அது சில பேர் சோறு பொங்கிடுவாங்க வீட்டில், அதை கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட மாட்டாங்க. சுட சுட சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிடுவாங்க.
அதனால தான் சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். கொஞ்சம் பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருங்க. நல்ல நேரம் உங்களை சுற்றி வருது. சரியா? சனி பகவான் வக்கர பயிற்சி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சில அவசர போக்கை கொடுப்பாரு, சில நிதானத்தை இழக்க வைப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாலியல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண் வந்து பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் வந்து ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஆசைகளை அடக்க வேண்டும். சிலையா ஆசைகளை அடக்கியிருந்தீங்கன்னா அனைத்தும் சுகம். ஆசைகளை அடக்குங்க. இந்நேரம் வந்து அபலாசைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அனைத்துக்கும் ஆசைப்படணும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் ஆசைப்படக்கூடாது. ஆசைகளை வந்து அர்த்தமுள்ள ஆசைகளாக இருக்க வேண்டும். அர்த்தமுள்ள ஆசைகளை வந்து நீங்கள் வந்து வரையறுத்துக்கணும். சரியா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். வந்து பணப்பிரச்சனை வரும், அடுத்து வந்து மனப்பிரச்சனை வரும், அதுக்கடுத்து தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். பெண்களும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லப்படுகிறது. அதனால் பெண்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வயது முக்கியமல்ல. சரியா? ஆசை வந்து அனைவருக்கும் இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரியா? ஆசை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. 5 வயது பையனிலிருந்து 80 வயது முதியவர் வரைக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற ஆசை இருக்கும். ஆசைகளை வச்சுக்கோங்க. நியாயமான ஆசைகளை வச்சுக்கோங்க. தேவையற்ற ஆசைகளை தவிர்த்துருங்க. சரியா? நீங்கள் நினைப்பீங்க, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்க மாட்டேங்கி, இதில் எங்கேயே நான் ஆசைப்படுறது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் இல்லை, சிலருக்கு இருக்கும், மெஜாரிட்டியாக இருக்கும். சரியா? ஏன்னா வந்து அந்த ஆசை தான் வந்து அழிவுக்கு காரணம்பாங்க. அந்த ஆசையை வந்து ஒரு வேறு மாதிரி போய் மனிதனை வந்து கெடுக்கும். ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையிலும் ஒரு மனிதனுக்கு இருக்கும். வயதெல்லாம் இதுக்கு முக்கியம் இல்லை. சரியா? கொஞ்சம் வயசு பையனுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், ஒரு பொண்ணை திருமணம் பண்ணணும் இருக்கும், அது பெண்ணாசை. 40 வயசில் இருக்கிறவனுக்கு இடம் வாங்கணும், அது நியாயமான முறையில் வாங்கினா நியாயமான ஆசை தான். அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடணும், அடுத்தவன் சொத்தை எடுத்து வைக்கணும், ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி அடுத்தவன் சொத்து வாங்கணும், அடுத்தவன் வீட்டை எழுதி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த மண்ணாசை வந்து நியாயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அது மாதிரி நியாயத்துக்கு அப்பாற்பட்டு செய்கிற காரியத்தெல்லாம் இப்போ செய்ய வைப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து மண்ணாசை, பொன்னாசை. பொண்ணை அபகரிக்கிறது. பணம் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், அதை வந்து நேர்மையான முறையில் தேர்ந்தெடுக்காமல் குறுக்கு வழியில் போகிறது. குறுக்கு வழியில் எதனாச்சும் போய் தேர்ந்தெடுக்கிறது. குறுக்கு வழியில் போனாலே பிரச்சனை தான். எதுவுமே நேர்மையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து கர்ம பலனை கொடுக்குறவர். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால நல்வழிப்படுத்துவார். கடகராசி நேயர்களுக்கு வந்து பழைய காலத்தில் செஞ்ச தவறுகளை வந்து இந்த காலத்தில் நெறிப்படுத்துவார். சரியா? அஷ்டமச்சனினாலே என்ன நெறிப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். சனி பகவான் வந்து அஷ்டம 7 சனியில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு வந்து நியாய தர்மங்களை சொல்லிக் கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் சுபத்துவமாக இருந்தாருன்னா அதை நல்ல வழியில் சொல்லிக் கொடுப்பாரு. ஜனன ஜாதகம் சரியில்லைன்னா கொஞ்சம் கரடு மூடாக தான் இருக்கும். அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலுமே வந்து நல்வழிப்படுத்துவார். மனிதனை வந்து நல்வழிப்படுத்தி திருத்தி நேராக்கி சீராக்கி ஒரு கடைசியில் பாராட்டுக்கு உரிய அமைப்பு கொண்டு வருவார். ஸோ அந்த அஷ்டமச்சனி 7 சனிலலாம் சனி பகவான் வந்து ஒரு ட்ரில் மாஸ்டராக இருப்பார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ட்ரில் மாஸ்டர் இருப்பார்ல, பிஇடி வாத்தியார் சொல்லுவாங்க, பிஇடி டீச்சர். அவர் தான் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ட்ரில் சொல்லிக் கொடுப்பாரு. ஓட வைப்பார், உட்கார வைப்பார், நிமிர வைப்பார், வளைய வைப்பார், இந்த வேலையும் பார்க்க வைக்கிறவர். சர்க்கஸில் அந்த ரிங் மாஸ்டர் வந்து அந்த விலங்குகளை, அந்த சிங்கம், புலி, கரடையை வந்து எப்படி வேலை வாங்குறோன்னா அது மாதிரி சனி பகவான் வந்து வேலை வாங்குவார். தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு கர்ம பலனை கொடுப்பார். அந்த சனி பகவான் தான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் கடகராசியில் இருக்கிறாரு. அதுபோல் கடகராசிக்கு வேறு அவர் ஆகாத கிரகம். ஆகாத கிரகம்னா என்ன? வேண்டாதவர் இல்லை, கடகராசியிலேருந்து அவர் தூரமாக இருக்கிறார், அவ்வளோதான். அவரோட வீடு 2 வீடுமே தூரமாக இருக்குது. சனி பகவானுக்கு வந்து தூரமாக இருக்கிற ராசி வந்து கடகராசி, சிம்ம ராசி தான். அவர் வீடு மகர கும்பத்துக்கு எதிர் ராசியாக வரும். ஸோ எதிர்னா என்ன, 180 டிகிரி தாண்டி போயிடுதுன்னு அர்த்தம். சரியா? அவருடைய புரிதல் பற்றுதல் அற்று போய்விடுகின்ற ராசிகள் கடகராசி, சிம்ம ராசி. அதனால தான் 2 ராசிக்குமே அவர் சரிவர செய்கிறதில்ல. அதுபோல் சந்திரனும் சூரியனும் அவருக்கு பிடிக்காது. அந்த கிரக நிலைகளில் வந்து சூரியனையும் சந்திரனையும் அவருக்கு விருப்பமில்லாத கிரகங்கள். அதனால தான் கொஞ்சம் கூடுதல் சுமையை கொடுப்பார் இந்த 2 ராசிக்குமே, கடகத்துக்கும் சிம்மத்துக்கும். கடகம் வந்து சந்திரனை வந்து அவருக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி. சரியா? சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் பிடிக்காது. அந்த அமைப்பும் கூடுதலாகவே இருக்குது. ஓகே நேயர்களே, இதனால தான் கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த அஷ்டமச்சனி 7 சனி காலகட்டம் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரியா? பொதுவாகவே கூட தான் இருக்கும். மற்ற ராசியை காட்டிலும் கடகத்துக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இது உண்மை தான், அனுபவ ரீதியாக கண்டெடுத்த உண்மை தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஓகே நேயர்களே, வாட்டெவர் மேபி எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இதில் உண்மை தான், இல்லாததான் சொல்லலை. பட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம சீரியஸாக திங்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா வந்ததை வந்து நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் வராமல் இருக்கக்கூடாது. சனி பகவான் வந்து அஷ்டமச்சனியாக வரத்தான் செய்வார் கடகராசிக்கு. எல்லா ராசிக்கும் வர மாதிரி உங்கள் ராசிக்கு தான் வருவார். அடுத்து 7 சனியாக வருவார், இன்னும் கொஞ்சம் நாள்கள் கழிச்சு வருவார். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும், கிரக பயிற்சி முன்னிட்டு.
இப்போ அந்த சனி பகவான் வக்கரமாகி 7ஆம் இடத்தை நோக்கி போகிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. கணவன் மனைவி ஓரளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கூட்டுச்சந்தை கூட்டுச்சந்தையில் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முதல்ல கவனமாக இருங்க. நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க. சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. யாரையும் ஈஸியாக நம்பாதீங்க. அதுமாதிரி கூட்டுத்தொழில் இந்த ஷேர் ஹோல்டர்லாம் கணக்கு வழக்கில் கவனமாக பாருங்கள். அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள். விட்டுட்டிங்கன்னா அது பிரச்சனை ஆகும். ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை நோக்கி போகிறது வந்து 7ஆம் இடம் ஆதிபத்திய விஷயத்தை கொஞ்சம் கெடுப்பார். சரியா? 7ஆம் இடம் வந்து முக்கியமான விஷயம். கணவன் மனைவி உறவு. சரியா? கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்த போதிலும் ராசிக்கு புதனும் சுக்கிரனும் வர்றதுனால 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி போகிறதுனால சில முட்டல் இருக்க தான் செய்யும். கணவன் மனைவி உறவு கவனமாக பார்த்துக்கோங்க. திருமணம் வரன் பார்க்குறவங்க பார்த்து அமையுங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கடகராசிக்கு இப்போதைக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால சனி பகவான் ஆதிக்கத்தில் உள்ள ராசியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சனி பகவான் ஆதிக்கத்தில் உள்ள ராசி என்னென்ன ராசி இருக்குது? மகரம், கும்பம், மீனம், கன்னி, கடகம், அதுபோக விருச்சிகம். இந்த ராசி ஒரு 6 ராசி வரும். இந்த 6 ராசியை தவிர்த்துருங்க. சரியா? மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் அதில் விட்டுருதாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் சனி பகவான் ஆதிக்கத்தில் உள்ள ராசியை திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 பேத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஜாதக பொருத்தம் இருக்கும், நட்சத்திர பொருத்தம் இருக்கும். ஆனால் ராசி பொருத்தமும் இருக்கும். ஆனால் அந்த ராசி வந்து சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. புரிதல் கம்மியாக போயிடும். டக்குன்னு சண்டை போட்டுருவாங்க. அதனால் விருச்சிக ராசி அர்த்தமச்சனி, மகர ராசிக்கு பாதசனி, கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக இருக்குது, மீன ராசிக்கு விரையச்சனியாக இருக்குது, சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாக இருக்குது, உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமச்சனியாக இருக்குது. ஸோ இந்த 6 ராசி நேயர்களுக்குள்ளேயும் திருமணம் பார்க்கும்போது பார்த்து செய்யணும். 6 ராசியை தவிர்க்கிறது நல்லது. ஸோ கடகராசியில் வரன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி, இந்த 5-6 ராசியை தவிர்க்கணும். சரியா? தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க இருக்கிறதே 12 ராசியில் தான், இது 5-6 கழிச்சிட்டோம்னா மீது எங்கே சார் போகணும்னா அதுதான் அஷ்டமச்சனி காலத்தில் வந்து திருமணத்துக்கு வந்து ரொம்ப தடையை கொடுப்பாரு. டக்குன்னு முடியாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். ஜவு முட்டா மாதிரி வரணும் அமையாது. சரி, பட் அதையும் கடந்து நல்ல காரியங்கள் நடக்கும் நாட்டில். சரியா? மற்ற கிரகங்களுடைய தகவலாம் நடக்கும். அது இப்போதைக்கு ராசிக்கு புதனும் சுக்கிரனும் வர்றதுனால கிட்டி மேலே சத்தம் கேட்கும். இந்த ஆடி மாதம் வரன் அமையும். ஆவணி மாதம் திருமணம் அமையும். சரியா? நல்லபடியாக அமையும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.